அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமிக்கு மறுபடியும் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தென்காசி என்று சொன்னாலே அது வீரம், தென்காசி என்று சொன்னாலே அது எளிமை, தென்காசி என்று சொன்னாலே அது தேசியம். ஐயா, தென்காசி என்று சொன்னாலே இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை என்று மாற்றிருக்கிறது. மறுபடியும் தென்காசி மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் வருவதற்கு ஒரு பெரிய பாகியம் கிடைச்சிருக்குதுங்கம்மா. 43, 44, 45வது தொகுதிகளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் வேறு வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்திருந்தோம். ஐயா, இன்னைக்கு 180 தொகுதி, அதன் பிறகு கடந்து 227வது தொகுதியாக மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். உங்களை பார்த்துட்டு போய் 4 மாசம் ஆகுதுங்க ஐயா. 4 மாதத்திற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் மறுபடியும் சங்கரன் கோவிலுக்கு இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு நான் பேசுறதை விட உங்களுக்கு எல்லாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் 7 தொகுதிகள் இருக்குதுங்க. நமக்கும் 2024 பாராளுமன்ற வெற்றிக்கும் இடையிலே 7 தொகுதிகள் இருக்கிறது. 277வது தொகுதி சங்கரன் கோவில், நாளைக்கு 278 மதுரை ஐயா. அதன் பிறகு 4 தொகுதிகள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குதுங்க. திருப்பூரில் 2 தொகுதிகள் 233, 234 முடிக்கும் பொழுது இந்த மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வர இருக்கின்றார். நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் கூட ஐயா, இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்தில் தென் தமிழகத்தில் உங்களுடைய அன்பை எல்லாம், ஆதரவை எல்லாம், ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து தென் தமிழகத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சென்று வருவதற்கு இங்கிருந்து வழி அனுப்பி வைத்தீர்கள். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ராமநாதபுரத்தை முடித்து கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் முடிச்சுங்க ஐயா. கொங்கு பகுதியை முழுவதுமாக கடந்து விட்டு மத்திய பகுதி, டெல்டா பகுதி, தஞ்சாவூர் பகுதியை முடித்து விட்டு நடுநாடு என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் பகுதியை முடித்து விட்டு சென்னையை முடித்து விட்டு இன்னைக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்திருப்பாங்க ஐயா. இதுவும் பாத்தீங்கன்னா ஆண்டவனுடைய அழைப்பு. அன்னைக்கே நாம சங்கரன் கோவிலை முடித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், சங்கரன் கோவில் மிக மிக முக்கியமான தொகுதி, இதற்கு கடைசியாக இந்த யாத்திரை நிறைவுறுகின்ற நேரத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள் சொன்னார்கள் என்கின்ற காரணத்திற்காக ஐயா 227வது தொகுதியாக அற்புதமான இந்த தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். எதற்காக வீரம் என்று சொன்னாலும் இந்த ஒரு சட்டமன்றம், சங்கரன் கோவில் சட்டமன்றம் மட்டுமே எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. வீரமன்னர் புலித்தேவர் ஐயாவை பத்தி சொன்னாங்க. யாருக்கும் பயப்படாம சிங்கம் போன்று வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய ஆற்றல் மிகுந்த படைத்தளபதிகள் வெள்ளி காலடி அவர்கள், ஒண்டி வீரன் அவர்கள், மாவீரன், வீரம் மிகுந்த தளபதிகள் வாழ்ந்த ஒரு மண். அதன் பிறகு ஐயா செங்கோட்டையில வாஞ்சிநாதன் அவர்கள். தற்காலத்தில் நாம் எல்லோருமே ஐயாவை பத்தி படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு முன்பாக இதே பகுதியில வாழ்ந்த அற்புதமான வீர மிகுந்த தலைவர்கள் வீரன் சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள், அழகுமுத்து கோன் அவர்கள், மாபெரும் மனிதர்கள். இந்த ஒரு மண்ணில் ஐயா, எந்த ஒரு மண்ணும் கூட இப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னைக்கு தென்காசி மண் இப்படிப்பட்ட வீரர்களுக்கும் மாவீரர்களுக்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பக்கமும் எழுச்சிங்க ஐயா. எல்லா பக்கமும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், நமக்கு மாற்றம் வேண்டும். 2024 நிச்சயமாக தமிழகத்தில் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதில் நம்முடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மிக மிக கடுமையாக. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் இந்த பகுதியில் எங்க போனாலும் கூட அண்ணன் அந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன். பிறந்தது ஒரு பகுதி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு பகுதி, எங்கே வந்தாலும் கூட மண்ணின் மைந்தனாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போலங்க ஐயா, இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக
கடுமையாக பாடுபடக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு பெண்மணியாக, அரசியலில் ஒரு தனி அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய அக்கா சசிகலா புஷ்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளராக இருந்து முதல் தொகுதியிலிருந்து இன்று வரை எனக்கு உறுதுணையாக தோளோடு தோளாக நிற்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். அதே போல யாத்திரையினுடைய இணை பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நீலமுரளி யாதவ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக மிக கடுமையான ஒரு சூழல்ல பிறந்து கல்வி தன்னுடைய அறிவாற்றலால் உயர்ந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை தலைவர் மகாராஜன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் ஒரு இளைஞர், அதிகப்படியான வேகம், தென்காசியை எஸ்டோனியா மாதிரி மாற்றும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான ஒரு எளிமையான ஒரு தலைவர். விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கின்றார்கள். அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து, எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரை கடைசியாக சொல்ல இருக்கின்றேன். அதே போல இன்னொரு மாவட்டத்தினுடைய தலைவர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாண்டுரங்கன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, இந்த மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிலக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அற்புதமான எழுத்தாளர் இருக்கிறாங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன், அண்ணன் ராமநாதன் அவர்கள், அண்ணன் அருள் செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபட்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநில இளைஞர்களுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் நயினார் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய பெயரை நான் படிக்கத்தான் போறேங்க. யாருடைய பெயரையும் விடப் போவதில்லை. இருந்தும் உங்களுக்கு நேரமாக கொண்டிருக்கிறது. என்னுடைய பேச்சை முடிக்கின்ற கடைசி பகுதியில மிச்ச தலைவர்களுடைய பெயரையும் சொல்லி அவர்களையும் பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக அதை சொல்ல வேண்டும். மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு ஐயா மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு, வேலையெல்லாம் செய்து முடித்துவிட்டு, இந்த யாத்திரை எங்கேயெல்லாம் நடக்கிறதோ எல்லா பகுதியிலும் நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் இந்த யாத்திரையில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார். ஐயா, தென்காசியை தாண்டி தமிழகம் முழுவதும் கடந்து விட்டு மறுபடியும் தென்காசிக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க ஐயா, 2024 ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா, ஒரு பெரிய மக்கள் சேனை நின்று கொண்டிருக்கின்றார். 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்குன்னாங்க ஐயா, தமிழகத்திலே நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் ஒரு பக்கம், நம்மை வைத்து இத்தனை காலமாக அரசியல் வியாபாரம் செய்த கட்சிகளும் தலைவர்களும் ஒரு பக்கம், நம்ம 2 பேர் மட்டும்தாங்க ஐயா நிற்கிறோம். ஒரு பக்கம் சாமானியர்கள் தான், வாழ்க்கையிலே ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று கனவு காண்பவர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் நம்முடைய காலத்திலே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், லஞ்சம் இல்லாத ஒரு அரசை நம்முடைய சமகாலத்தில் வாழுகின்ற நேரத்தில் பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்களை யாரும் கூட பாரபட்சம் காட்டாம, ஒரு இந்து கோயிலுடைய உண்டியல்ல கை வைக்காம சாமிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அரசை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஐயா, எல்லாவற்றையும் தாண்டி இந்தியா முழுவதும் மோடி ஐயாவுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. இந்தியா முழுவதும் ஐயா, எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மாநிலத்திலும் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள், 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் 2000 எல்லா தேர்தலிலும் யார் ஜெயிப்பாங்கன்னு ஓட்டு போடுறோம் இல்லைங்களா? எல்லா தேர்தலும் 2 மாசம் நடக்கும்.
எல்லா தலைவர்களும் மேடை போட்டு பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. யார் வெற்றி பெறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தேர்தல் அந்த கடைசி வாக்குப்பெட்டி எண்ணும் பொழுது தெரியும். ஆனா இந்திய அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக ஒரு தேர்தல் மோடி தான் வெற்றி பெற போகின்றார்கள் என்று நடக்கிறது. நம்முடைய சமகாலத்தில் இது போன்ற ஒரு தேர்தலை பார்த்தது மோடி அவர்கள் தான் 2024 வெற்றி பெற போகின்றார்கள் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். எனக்கு எதிரணிகள் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஒரு கூட்டணியும் கூட பிச்சு கொண்டு அங்கங்க ஓடிக்கொண்டிருக்கின்றான். மோடியை எதிர்க்கின்ற துணிவு, நெஞ்சிரம், நேர்மை, நாணயம் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லை. அதுவும் தமிழகம் போன்ற நம்முடைய மாநிலத்தில் வெறும் பொய்யை மட்டுமே வியாபாரம் செய்து அதன் மூலமாக அரசியல் லாபம் கிடைத்த எல்லா கட்சிகளும் கூட எப்படி பிரச்சாரம் பண்றதுன்னு தெரியாம முழித்துக் கொண்டிருக்கின்றார். மோடிக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வேலை செய்யலை. மோடிக்கு எதிராக கத்தி எடுத்து சுத்தி பார்த்துட்டாங்க, அருவாள் எடுத்துட்டு வந்தாங்க, கோடாலி எடுத்துட்டு வந்தாங்க, டிவி சேனல் எடுத்துட்டு வந்து பொய் பேசி பார்த்தாங்க. மோடிக்கு எதிராக எல்லா விதமான பொய்யையும் வீசி பார்த்து விட்டார்கள். ஆனால் 2024 நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2019 நடந்த தவறு, 2014 நடந்த தவறு தமிழகத்திலே நடக்கப் போவது கிடையாது. 2024 நம்முடைய வாக்கு எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் என்பதில் உறுதியாக. ஐயா, இன்னைக்கு தென்காசி இந்த ஊருக்குள்ள நீங்க நுழையும் பொழுதே தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசனை உங்களுக்கு அடிக்குது. தென்காசிக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா போதும். ஆனா ஒரு ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. தென்காசிக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண் வாசனை தென்காசியில் நமக்கு. இன்னொரு மைக் கொடுங்க, இன்னொரு மைக் அங்கிருந்து கொடுங்க. அண்ணா இப்ப கேக்குதுங்களா? தென்காசியிலே நீங்கள் நுழையும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசம் அடிக்குதுங்க. பட்டி தொட்டி எல்லாம் எங்கே பார்த்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி. இதுவரை மாற்றுக் கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். 2024 மோடிக்கான தேர்தல். நம்ம ஓட்டெல்லாம் மோடிக்குத்தான், எதிர்கால இந்தியாவிற்குத்தான், வளர்ச்சிக்குத்தான் நம்ம ஓட்டு. 2024 நான் கட்சி பார்க்க போவது கிடையாது. எல்லோரும் எங்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக செலுத்துகின்றோம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் இதை பார்க்கின்றோனோ அதை விட அதிகமாக தென்காசியில் பார்க்கணும். எல்லா இடத்திலும் ஊரே அப்படியே முறுக்கே நிற்கிறது. தென்காசியை நரம்பு புடைக்க நிற்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தென்காசி மக்களுடைய பாரம்பரியம், தென்காசி மக்களுடைய வரலாற்றினுடைய மீட்சி, தென்காசி மக்கள் 500 ஆண்டுகளாக எப்படி தனித்தன்மையாக வாழ்ந்தார்களோ, ஆங்கிலேயர்கள் காலத்தில் தென்காசியில் வாழக்கூடிய சில சமுதாய மக்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டதோ அந்த அடையாளங்களை எல்லாம் மீட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. தென்காசியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக நேர்மையான ஒரு அரசியல் இந்திய ஜனநாயகத்திலே செய்ய முடியும் என்று காட்டியதற்காக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில, எல்லை பகுதியில, ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டமாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை அவர்களுக்கு. தமிழ்நாட்டினுடைய மைய புள்ளியாக இருப்பதற்கு தென்காசி ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சுற்றுலாவாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், எதுவும் பஞ்சமில்லாமல் ஆண்டவன் அள்ளி கொடுத்த ஒரு பூமி தென்காசி. அகத்திய முனிவர் தன்னுடைய பாதங்களால் நடந்த ஒரு அற்புதமான மண் தென்காசி. இப்படிப்பட்ட வீரம் சொரிந்த மண்ணுங்க யார் இன்னைக்கு தென்காசி நினைக்கிறது. தமிழகத்தினுடைய வரலாற்று மையப்புள்ளியில் நான் இருக்க வேண்டும், வரைபடத்திலே ஒரு ஓரத்திலே என்னை ஒதுக்கி வைக்காதீர்கள் என்று தென்காசியினுடைய மக்கள் எல்லாம் நரம்பு முறுக்கேறி பேசிக் கொண்டிருக்கிறார். நரம்பு முறுக்கேறி பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, 70 ஆண்டு காலமாக திராவிட அரசியல்ல தென்காசிக்கு வளர்ச்சி வரலைங்க ஐயா. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், மக்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டாங்க. ஐயா, ஈரோட்டில இருந்து ஒரு ட்ரெயின் வருது, திருநெல்வேலி வரைக்கும் வருது, அந்த ட்ரெயினை கொஞ்சம் செங்கோட்டைக்கு கொஞ்சம் நீட்டி கொடுங்க ஐயா. இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. அதாவது எல்லாமே வரும், ஆனா தென்காசிக்குள்ள வராது.
ஏன்னா தென்காசி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மற்ற மாவட்டத்திற்கு வேலைக்கு போகணும். ஆனா இந்த மாவட்டத்திற்கு வேற யாராச்சும் வந்தா சுற்றுலாவுக்காக வருவாங்க. ஆனா இன்னைக்கு தென்காசி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். கலாச்சாரத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுத்து கொடுத்த நரேந்திர மோடி அவர்கள் தென்காசியை ஒரு வளர்ச்சி நகரமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2024 தேர்தலில் நீங்கள் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். சகோதர சகோதரி, இன்னைக்கு தென்காசிக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னாங்க ஐயா, வளர்ச்சியை இங்கே கொண்டு வர வேண்டும், தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வர வேண்டும். ஒரு ட்ரெயின் மட்டும் நீடிச்சு அது செங்கோட்டையோ தென்காசியிலோ நிறுத்துறதுல பாரதிய ஜனதா கட்சி சமாதானமாக போது கிடையாதுங்க ஐயா. இங்கே லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை தென்காசியில் உருவாக்கும். ஏதோ ஒரு ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்கால பெரிய நிறுவனத்தை நடத்தியவர், அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன்னு தென்காசிக்கு வந்து அவர் போராடி மாநில அரசுக்கு எதிராக போராடி இங்கே ஒரு நிறுவனத்தை நடத்தி தென்காசி பகுதி மக்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு 100 ஸ்ரீதர் வேம்புகளை தென்காசியிலே உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய மைய புள்ளியாக வளர்ச்சியில முதன்மை மாவட்டமாக தென்காசி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான மக்களுக்கு ஐயா, அருமையான ஒரு எளிமை, அவருடைய சிரிப்பு, இந்த மக்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம். ஒரு பெண்களை பார்த்தா திருநூறு இல்லாம தென்காசி மாவட்டத்தில் நான் ஒரு தாய்மாரை சகோதரியை பார்த்ததே கிடையாது. கையிலே ஒரு குழந்தையை கொண்டு வந்தாலும் கூட 3 திருநூறு பட்டையை வைத்துதான் அந்த குழந்தையை கொண்டு வருவார். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து ஆன்மீகத்தை ஊட்டி வளர்த்த ஒரு மாவட்டத்தை பார்த்ததில்லை, அது தென்காசி மட்டும்தாங்க. அதனால்தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தென்காசிக்கு ஓடி வருகிறோம். இங்க இருக்கக்கூடிய சரித்திர புகழ்பெற்ற கோவிலாக இருக்கு. வரும் பொழுது ரத வீதியிலே நடந்து வந்தோம். நம்முடைய சங்கர நாராயண பெருமானுடைய அருளை பெற்று, அம்மையார் கோபதி அம்மாளுடைய அருளை பெற்று ரத வீதியிலே நமக்கு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஐயா கலாச்சார அடையாளம் அழிந்து கொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி கோவிலை மையப்பகுதியாக வைத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கலாச்சாரம் இல்லைங்க ஐயா, திரும்ப கொண்டு வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதி, குறிப்பாக இந்த சங்கரன் கோவில்ல மட்டுமே 4000 விசைத்தறி கூடங்கள் இருக்கு. 4000 விசைத்தறி கூடம். நடந்து வரும் பொழுது நம்முடைய செங்குந்தர முதலியார் சமுதாய மக்கள் எங்களை எல்லாம் அழைத்து 3 மாபெரும் மனிதர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்று சொன்னார். 3 மனிதர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்திட்டு தான் போகணும். திருப்பூர் குமரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். கிருபானந்த வாரியார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். ஆனா அவர்களுடைய பெயரை வைத்து வாக்கரசியல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய விசைத்தறி மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநியாயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. 3 வாரங்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை தொகுதியில நம்முடைய விசைத்தறி அமைச்சர் காந்தி அவர்களுடைய தொகுதியில ஒரு ஊழல் பட்டியலை வெளியிட்டோம். காந்தி அவர்களுக்கு எதிராக ஐயா பொங்கலுக்கு நம்ம எல்லோருக்குமே இலவச வேட்டி சேலை வருதுங்க ஐயா. அது மாநில அரசு கொள்முதல் செய்து பொங்கல் நேரத்துல இலவச வேட்டி சேலையும் கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு கொடுக்கிறாங்க. சேலை வேட்டி உங்களுக்கு தெரியுங்க ஐயா, வேட்டி நெய்யக்கூடிய நம் அனைவருக்குமே தெரியும். விசைத்தறியில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும். 2 வார்த்தையை பயன்படுத்துவேன், வார்ப் என்கின்ற வார்த்தையும் வெஃப்ட் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துவேன். நேராக இருக்கக்கூடிய நூல் வார்ப் என்று சொல்வீர்கள், இந்த நூலை வெஃப்ட். நமக்கு தெரியுங்க ஐயா, கொள்முதல் செய்யக்கூடிய வேட்டியில் இருக்கக்கூடிய இந்த வார்ப் என்று சொல்லக்கூடிய நூல் 100% பஞ்சினால் மட்டும்தாங்க ஐயா இருக்கும். 100% அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஐயா காட்டன்ல இருக்கணும், பாலிஸ்டர் இருக்கக்கூடியாதுங்க ஐயா, பருத்தி நூலாக இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்க ஐயா, இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள், விஞ்ஞான ஊழல். ஒரு வேட்டியில கமிஷன் வாங்கினா மாட்டிக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த வாரப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டரை சேர்த்திருக்கலாம். அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது 88% பாலிஸ்டரும் வெறும் 12% பருத்தி இருந்துச்சுங்க. இதுல என்ன அர்த்தம்னா, 1 கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் 320 ரூபாய், 1 கிலோ பாலிஸ்டர் 160 ரூபாய். மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் 66 கோடி ரூபாய். அதுல மட்டுமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், விசைத்தறியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், பெடல் தறியிலே ஒரு வேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா 63 ரூபாய்.
விசைத்தறியிலே ஒரு நேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா 23 ரூபா. விசைத்தறியிலே நெய்த வேட்டிய பெடல் தறியிலே நெய்ததாக காட்டி அதுல ஒரு வேட்டிக்கு 40 ரூபாய். மொத்தமாக ஒரு விஞ்ஞான ஊழல் எப்படி செய்வது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இதை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில என்னுடைய பெயர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் ஐயா. காந்திக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வேட்டிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்த நானும் போலீஸ்ல இருந்தேங்கல்ல ஐயா. எந்த குடோன்ல வந்து அந்த வேட்டியை திருடி போவாங்க தெரிஞ்சு அங்க 2 கேமராமேனை வச்சு இவங்க எடுத்த வேட்டியை போட்டோவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இருக்கிற வேட்டியை நோக்கி லஞ்ச ஒழிப்பு துறை வரும். அங்க போய் வேட்டியை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில சிசிடிவியை பொருத்தி நைட்டு இவங்க லாரியில வந்து வேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதையும் படம் பிடித்து வைத்திருக்கிறாங்க. எங்கேயும் தப்பிக்க முடியாது. இது போன்ற ஊழல் மந்திரிகள் ஒருவரையும் வேட்டையாட போகின்றோம் ஐயா. வேட்டையாட இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லைங்க ஐயா. இவங்களுக்கெல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையை கூட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து என்கொயரிக்கெல்லாம் கூப்பிட போறதில்ல. வேட்டையாட போகின்றோம். வேட்டையாட போகின்றோம். தமிழக மக்களுடைய பணத்தை இத்தனை ஆண்டு காலமாக கொள்ளையடித்திருக்கின்றார். கேள்வி யாருமே கேட்கல. யாருமே கேள்வி கேட்க. நீ 5 வருஷம் இருந்தா நீ கொள்ளையடிச்சுக்க, அதுக்கடுத்த 5 ஆண்டுகள் இருந்தால் நான் கொள்ளையடித்துக் கொள்கின்றேன் என்றுதான் 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் இருக்கு. சாமானிய மனிதர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு அரசியல்வாதிகள் இத்தனை ஆண்டு காலமாக தயாராக இல்லை. இப்ப மோடி ஐயா இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோடி ஐயா இருக்கும் பொழுது எதிர்த்து நரம்பு புடைக்க நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த அட்டூழியத்தை, இந்த குடும்ப ஆட்சியை 4 பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாம் தவறு செய்கின்றோம் என்ற அர்த்தம் ஐயா. ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் கெட்டு போதுனாங்க ஐயா. கெட்டவங்கனால ஒரு சமுதாயம் கெட்டு போறது இல்லைங்க ஐயா. கெட்டவன் கெட்டது செய்யும் பொழுது அதை சும்மா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களால் ஒரு சமுதாயம் கெட்டு போகின்றது. இன்றைக்கு நாம் அனைவரும் வாக்காளர்களாக அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். 2024 நம்முடைய 1000 வாக்குப்பெட்டி. நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிய தென்காசி பாராளுமன்றத்தில் கட்டாயமா நீங்க கொடுக்கணும். கட்டாயமா கொடுக்கணும். வளர்ச்சியை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது எங்களுடைய பொறுப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நிறுவனம் மூலமாக அவர்கள் வேலை வாய்ப்பை அளிப்பார்கள். அதுவும் எங்களுடைய பொறுப்பு. ஆனால் தென்காசியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலமாக எந்த கட்சிக்கு மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, 2024 நம்முடைய வாக்கு எல்லாம் மோடி ஐயாவை மட்டும் பார்த்து போடுறீங்க. யாரையும் போடுறீங்க. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா இடத்திலும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குதுங்க ஐயா, மோடி கேரண்டிங்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? மோடி கேரண்டின்னு பேசலாம். மோடி கேரண்டி. எப்படி திண்டுக்கல் பூட்டை உடைக்க முடியாதோ, மோடி அவர்கள் ஒரு வாக்கை கொடுத்தால் காப்பாற்றுவார்கள் என்பதுதான் மோடி கேரண்டி. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 295 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 2021 தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் 511 கொடுத்தாங்க. படிச்சவங்க, சகோதரிகள், பெண்கள்லாம் இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டுல கொஞ்சம் ஓய்வா இருக்கிறீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி 2019 ஒரு கையில நீங்க எடுத்துக்கணுங்க ஐயா. 295 வாக்குறுதி நம்ம புத்தகத்துல இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 511 இன்னொரு பக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட ஒரு பென்சிலோ பேனாவோ கொடுத்து, பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி செஞ்சுட்டாங்க 5 வருஷத்துலயே ஒரு டிக் போட்டுங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சி 2019 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி செய்யவில்லை என்றால் அதை அடிச்சிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 511 வாக்குறுதிக்கு இதே பண்ணும் ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இத்தனை கேமரா இருக்கும் பொழுது நான் போய் பேசக்கூடாது. எல்லோருக்கும் முன்னாடி எனது ரெக்கார்டர் யாரு வேணாலும் பார்க்கலாங்க ஐயா. எந்த திமுக காரனை நீ பார்த்த உடனே வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி அண்ணாமலை என்ன பிடிக்கலாமா, உடனே 295 பாடுறான். தைரியமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றேன் ஐயா, 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார். 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம்.
511 தேர்தல் வாக்குறுதி 2.5 வருஷம் ஆச்சுங்க ஐயா. முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய்யை பேசிக்கொண்டு சுட்டிக் கொண்டிருக்கின்றார். 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாள் நிறைவேற்றல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நிறைவேற்றல. பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் நிறைவேற்றல. பெண்கள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் நிறைவேற்றல. கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் நிறைவேற்றல. நகை கடன் தள்ளுபடி செய்வோம் நிறைவேற்றல. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்புன்னு போய் சொன்னாங்க. அதை நிறைவேற்ற கூடாது, நிறைவேற்ற முடியாது. நீட்டு நல்லது நமக்கு தெரியுங்க ஐயா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எதை எடுத்து நீங்கள் படித்தால், என் கையில பேப்பர் இருக்குதுங்க ஐயா, கொஞ்சம் அப்படியே நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுடைய சங்கரன் கோயிலுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. அதையும் நான் படிச்சு காமிச்சு நிறைவேற்றிருக்க மாட்டேன். எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யை சொல்லிக் கொண்டு சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, நம்ம தேர்தல் வாக்குறுதி இது மாதிரி இல்லைங்க. நம்ம தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கடினமான வாக்குறுதி. நம்ம ஆட்சிக்கு வந்தா 370 எடுப்போம் எடுத்தோம். நம்ம ஆட்சிக்கு வந்தா முத்தலாக் தடை சட்டத்தை எடுத்தோம். நம்ம ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்துல குடிதண்ணீர் பைப்பு மூலமாக வரும் என்று சொன்னோம். 17% இருந்தது, 73% அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், நிறைவை நோக்கி. நாம ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாங்க ஐயா, பழங்குடியின மக்களுக்காக அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, தனியாக அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு சொன்னோம். 10,000 கோடி ரூபாய் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கி, இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவி பழங்குடியின மக்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரியா. நீங்க எடுத்து படிக்கணும். அரசியலே ஆர்வம் எடுக்கக்கூடிய எந்த சகோதர சகோதரி, குறிப்பாக பத்திரிகை நண்பர், அவர்களுக்கு வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்து ஒரு படிச்சு பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி எழுது. பத்திரிகை நண்பர்களுக்கு அதான் என்னுடைய வேண்டுகோள். 295 நிறைவேற்றிட்டாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய வாக்குறுதிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான கோடி ரூபாய். இது மோடி அவர்களுடைய கேரண்டி. அம்மா சொன்னா செய்வார். எனக்கு 2024 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தயாராகி கொண்டிருக்கிறது. மோடி ஐயா சொல்லியிருக்கிறாங்க, கஷ்டமான முக்கியமான முடிவுகள் எல்லாம் 2024 இருந்து எடுக்க போறோம். நமக்கு இதுவரைக்கும் கஷ்டமான தைரியமான முடிவை மோடி எடுத்திருக்காரு. 370 ஒன்னொன்னு பாருங்க. ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், பண மதிப்பீட்டிலிருந்து ஒன்றொன்றும் கஷ்டமான முடிவு. இதையே முதல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எளிமையான முடிவு, கஷ்டமான முடிவு 2024 இந்த நாட்டுக்காக எடுக்க போகின்றேன் என்றால் நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். 2,50,000 கோடி ரூபாய் தேவை, யாரும் தொடவில்லை. மோடி அவர்களுடைய 3வது ஆட்சி காலத்திலே செய்து காட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதெல்லாம் 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டுகளாக காத்திருந்தது எல்லாம் வருது. 33% பெண்களுக்கு எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2029 நடக்கும் பொழுது பாராளுமன்றத்தினுடைய மொத்த சீட்டு அதிகமாயிருக்கும் ஐயா, அதிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடும் வந்திருக்கும். இது எல்லாம் நம்முடைய வாக்கு. நம்ம எதுவுமே பொய் பேச மாட்டோம். எல்லா வாக்குறுதியும் செயல்படுத்தி காட்டி இருக்கின்றோம். 3வது முறையாக 2024 29 வரை அதை எல்லாம் செயல்படுத்துவதற்கு அடுத்த வாக்குறுதியோடு உங்கள் முன்னால் வர இருக்கின்றோம் சகோதர சகோதரி. ஆனா இன்னைக்கு நம்முடைய தென்காசி மாவட்டம், நம்முடைய சங்கரன் கோவில் தொகுதியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்கனால கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலைங்க. நான் ஒரு வாக்குறுதி படிக்கிறேன் பாருங்க. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். செண்பகவல்லி அணைக்கு உங்களுக்கும் ரத்த பந்தங்கையா, தொப்புள் கொடி உறவு. செண்பகவல்லி அணை 1733 கட்டப்பட்டது. திருவாங்கூர் மகாராஜாவும் இங்க இருக்கக்கூடிய சிவகிரி ராஜாவும் சேர்ந்து 1733 கட்டினா. எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த அணையினுடைய ஒரு பகுதி தண்ணீர் உங்க மாவட்டத்திற்கும், அந்த அணையினுடைய ஒரு பகுதி தண்ணீர் முல்லை பெரியார் அணைக்கு போயிட்டு இருந்துச்சு. முதலாக பிரச்சனை வந்தது 1962 அணையில் ஒரு சின்ன விரிசல். 1982 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மறுபடியும் விரிசல். புரட்சி தலைவர் அவர்கள் உடனடியாக கேரள அரசுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு செலவுக்கான பணம், எங்க பணத்தை கொடுத்துட்டோம் பண்ணுங்க ஐயா,
1982 அந்த அணையை சரி பண்ணாம இன்னைக்கு தென்காசி பகுதிக்கு வரக்கூடிய தண்ணி வராம இருக்குது ஐயா. அது திமுக காரன் வாக்குறுதி 84 சொன்னாங்க, நாங்கள் வந்தவுடன் செண்பகவல்லி அணையை சரி செய்து தண்ணி கொண்டு வந்துடுவோம். ஐயா நீங்க புரிஞ்சுக்கணும், இது ஒரு வாக்குறுதி இல்லைங்க. இன்னைக்கு தண்ணி வராம இருக்கிறதுனால எத்தனையோ பேர் விவசாயத்தை விட்டு வெளியே வர, உங்களுடைய விளை நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இங்க இருக்கக்கூடிய ஒரு பொம்மை முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவதுன்னு தெரியாதனால நடந்து கொண்டிருக்கிறது. கேரள அரசை பார்த்து மிரட்டி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டுமோ தவிர, இந்தி கூட்டணி இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் திமுக, நாமெல்லாம் ஒன்னா இருந்துக்கலாம், நாமெல்லாம் ஆட்சியில் இருக்கலாம், மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கிறார். இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில 84வது வாக்குறுதியாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். பேபி அணையை சரி பண்ணா முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை நாங்க உயர்த்திடுவோம். 3 கொத்தனார் சகோதரர் பேபி அணைக்கு போனாங்க, போய் பல வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பேபி அணையினுடைய இதை சரி பண்ணாதனால முல்லை பெரியார் அந்த பக்கம் தேனி மதுரை அவங்களுக்கு பிரச்சனை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல நம்முடைய நீர் ஆதாரமும் நீர் மேலாண்மையும் அளித்து கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்கு பேர் போன தென்காசி வரும்பொழுது பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பக்கம் மக்காச்சோளம் இருக்குங்க, ஒரு பக்கம் பருத்தி. எங்கே பார்த்தாலும் கூட விவசாய பூமியாக இருக்கக்கூடிய தென்காசி இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து பார்த்தா இங்கே விவசாயம் இருக்குமா எனக்கு சந்தேகமா இருக்குது. நீர் மேலாண்மைக்காக பணம் போடுறது கிடையாது, கொள்ளையடிப்பதற்காக ஒரு பட்ஜெட், மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் திருடி மாநில அரசு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் மாநிலத்தில் போட்டுக் கொண்டிருக்கின்றார். ஐயா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வரும்பொழுது செய்யக்கூடிய முதல் வேலை தனியாக மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு பட்ஜெட்டை வாங்கி கொண்டு வந்து தென்காசியினுடைய நீர் மேலாண்மையை சரி செய்வது நம்முடைய முதல் வேலையாக. இப்படி மழை இருக்கு, மழை பெய்கிறது, தண்ணி வருது, தேக்கி கொண்டு வருவதற்கு ஒரு அரசு கவனம் செலுத்தினா விவசாயம் எப்படிங்க சிதைக்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவனம் எல்லாம் தென்காசியில வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வளர்ச்சியை கொண்டு வருவது, உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை மீட்டெடுத்து தென்காசியை தமிழகத்தினுடைய மையப்புள்ளியிலே வைப்பது. அதையெல்லாம் தாண்டி விளைநிலங்கள் இன்னும் அற்புதமான விளைநிலங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி போராடுங்க ஐயா. அதற்கு முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கணும். ஒரு ஓட்டு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், எம்எல்ஏ பெயரு எந்த நேரத்துல ராஜான்னு வச்சாங்க தெரியல. எம்எல்ஏவுக்கு ராஜா என்கின்ற பெயர் வச்சிருக்க. ஆனா மக்கள் நீங்க எல்லாம் தென்காசியிலே வந்து உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றது. அண்ணே அவரு பேரு ரவுடி ராஜா அப்படின்னு. அந்த அளவுக்கு 25 ஆண்டுகள் கழித்து முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ 25 ஆண்டுகள் கழித்து சங்கரங்கோவில். ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆன பிறகு தென்காசிக்கும் சங்கரங்கோவிலுக்கும் வளர்ச்சி வரல, அவருக்கு எங்கெல்லாம் வளர்ச்சி வந்திருக்குன்னு நான் சொல்றேன். மீடியா நண்பர்கள், சிந்தாமணியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு தனியார் வங்கி அங்க இருக்கும். அந்த தனியார் வங்கி யார் பில்டிங்ல இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பினாமி பில்டிங்ல 3 கோடி ரூபாய் என்ற சொத்து. அந்த பில்டிங் நேர் எதிராக 4 அடுக்குமாடி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும், அதுவும் இந்த எம்எல்ஏ சொத்து. 5 அருவி இருக்கக்கூடிய இடத்துல சமீபத்தில் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிராகவே மாமனார் பேர்ல மாமியார் பேர்ல இப்பதான் சொத்தை வாங்கியிருக்காரு, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் சங்கரன் கோவிலுக்கு வளர்ச்சி கொண்டு வரல, உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரல, உங்களுடைய விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வரல, அவர் சொத்து வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கரிசோறுனா சண்டை, குடியேத்துனா சண்டை, சாப்பாட்டுக்கு சண்டை, ரோட்ல மாற்று கட்சிக்காரன் போனா சண்டை. ஒரு ரவுடி எப்படி ரோட்டில் இருப்பாரோ அது போல ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு சங்கரன் கோவில்ல எங்கே பார்த்தாலும் கூட மக்களை அடிப்பது உதைப்பது என்ற ஒரு எம்எல்ஏ ராஜா அவங்க இருக்கிறான். இதை சகோதரிகள் இருக்கும் பொழுது இதை நான் பேச வேண்டாம் என்று நினைத்தேன். இதிலும் இருந்தும் தாய்மார்கள் இருக்கும் பொழுது ஏன் சொல்றாங்க வேண்டாங்க. எம்எல்ஏனால ஒரு பைசா வேலை நடக்கல, எம்பினாலையும் ஒரு பைசா வேலை நடக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினாலே ஒரு பைசா வேலை நடக்கலைன்னா எங்கே இருந்து யார் உங்களுக்கு வேலை செய்ய போறாங்க? எம்எல்ஏ சரியில்லை, இருக்கக்கூடிய எம்பி சரியில்லை, மாநில அரசு சரியில்லை, தென்காசிக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால்
நீங்கள் மோடியை நம்ப வேண்டிய காலம் இது, வேற வழி இல்லைங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நம்பி தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் இருக்கார். பக்கத்துல பிடிஆர் அண்ணன் கம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. ஆல்ரெடி போதும் தான், நான் எதுவும் பேசவே மாட்டேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிடிஆர் ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னாரு, மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த டேப்பை நாங்க வெளியிட்டோம். நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார். நான் அன்னைக்கு முதலமைச்சருக்கு பிடிஆர் அன்னைக்கு இன்னும் சனி வெள்ளின்னு நினைக்கிறேன். பிடிஆர் அண்ணன் முகத்தை பார்த்து, நான் ஏன் பிடிஆர் மாத்திரம் தெரியுமா? பிடிஆர் அண்ணன் மனசுக்குள்ள நினைச்சாரு, நானே கேட்கலையே, நீ விட்டுருங்க, அமைதியா இருந்துக்கிறேன். இப்ப எனக்கு அமைச்சர் பதவினாவது இருக்குது. 2 பேர், ஒருத்தர் புலால் சிலையில் இருக்கிறார், இன்னொருத்தர் சிலைக்கு போக இருக்கிறார். அமைச்சர் பதவியில் அமைதியா இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு, அதனாலதான் அவர் ஐடி துறைக்கு மாத்தாரு. யார் அவரை தப்பா நினைச்சாரு? எப்படின்னா, மாப்பிள்ள அவரு தானங்க, சட்டம் என்னோடதுன்னு சொல்றாங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய அடுத்த டேப்பை கேட்டா நீங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதனால் தேர்தல் நேரத்தில் இது வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஏதோ நாங்கள் வெளியிட்டது 8 நிமிஷம் ஒரு டேப் மட்டும் நினைச்சுக்காரு. அண்ணன் 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காரு. ஆனால் நீங்க மேடையில் ஏறி அடுத்த டேப் வந்தா என்ன சொல்லுவீங்க? ஐடி துறையிலிருந்து மாத்தி நடுத்தருவில் நிக்க வைக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி மாட்டிக்காரு. அதனால் இன்னைக்கு எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் மேல வரிசை எத்தனை டேப்புங்க வர்றது, எத்தனை டேப்பு வர்றது. எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள், எங்களுடைய கோபம் முதல் குடும்பத்தின் மீது. கோபாலபுரத்தினுடைய குடும்பம் தமிழகத்தினுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய சொத்து. ஒரு நிலத்தை பார்த்தா அது ஜி ஸ்கொயர் அப்படித்தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு பார்த்தா அதை வளர்ச்சி போடுங்க ஐயாங்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தா மருமகனை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தா நம்ம பையனுக்கு தேருமா இந்த சொத்தை வாங்கி போடுங்கிறாங்க. இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தினுடைய கண்ணெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது இருக்கு. அதனால் பிடிஆர் அவர்கள் பேசியதை வெளியிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நீங்க பிடிஆர் புகழ்றன், தயவு செஞ்சு புகழ்ந்து அண்ணன் அவர்களை நடுத்தருவில் நிறுத்த வேண்டாம் என்று மறுபடியும் உங்களிடம் முதலமைச்சர் அவர்கள்ட்ட அன்பாக இந்த நேரத்தில் கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கு. சகோதரிகள் இருக்கிறீங்க, நம்முடைய தாய்மார்கள், நான் சொல்றது நல்ல கவனமா கேட்கணுங்கம்மா. நீங்க இன்னைக்கு தமிழகத்துல எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. நாங்கள் எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுதிமொழியாக சொல்லுகின்றோம். 2024 நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தென்காசி பாராளுமன்றத்தில் நம்ம எம்பியை கொண்டு வந்தோம். 2026 நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுதே பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தால் கல்வி எப்படி மாறும் என்றால், தமிழகத்திலே ஒரு மாவட்டத்தில் 2 நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும். அந்த 2 நவோதயா பள்ளிகளுக்கும் கருவமீரர் காமராஜர் ஐயா பெயரிலே அந்த பள்ளியில் இலவசமாக முற்றிலும் இலவசமாக ஹாஸ்டல் வசதியோடு, அங்கேயே தங்கும் விடுதியோடு உங்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் ரேஷன் கார்டுல 25 கிலோ அரிசி வாங்குறீங்க, ஏழையிலும் ஏழை என்று சொல்லுகின்றோம். இல்ல 5 கிலோ அரிசி நான் வாங்குறேன், நான் கூலி வேலை செய்யறேன், என்னுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய் கீழே தாங்க இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கீழே தான் இருக்கு, நான் கூலி வேலை செய்யறேன். யாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய குழந்தைக்கு மட்டும் தரமான கல்வி கிடைச்சிருச்சுன்னா, எவ்வளவு பெரிய பணக்கார பையனாக இருந்தாலும் கண்ணை பார்த்து நேருக்கு நேர் முறுக்கே நிற்பான். அந்த கல்வியை கொடுக்காமல் தப்பு பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பக்கம் நடத்துறோம், கவர்மெண்ட் ஸ்கூல் சரியா நடத்துறது 97% தமிழக அரசினுடைய கல்வித்துறை பட்ஜெட் சம்பளத்திற்கும் பென்ஷனுக்கு போதுங்கம்மா. 3% பள்ளிக்கூடத்துக்கு போதும். தமிழகத்திலே 11,000 வகுப்புகள் குறைவா. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்க ஒன்னா உட்கார்ந்து இருக்கலாம், 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க ஒன்னா உட்கார்ந்து இருக்கலாம். எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல மரத்து கீழே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு மாவட்டத்திற்கு
2 நவோதயா பள்ளி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயர்ல உங்கள் குழந்தைகள் பள்ளியிலே தங்கி படிப்பதற்கு முழு செலவையும் மாநில அரசு ஏற்கும். இது ஏழை குழந்தையினுடைய கல்வி முழுமையாக எங்களுடைய பொறுப்பு. அது உங்க தலையிலிருந்து நீங்க எடுத்துருங்க. இரண்டாவது, இருக்கிறவங்க தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்வி கை தூக்கணும். இதுவரை சரித்திரத்துல தலைமுறையில எங்க குடும்பத்துக்குள்ள அரசு வேலை எட்டியே பார்க்கல. கை தூக்கணும் பார்க்கலாம். ஆனா இதுவரைக்கும் என் குடும்பத்துல யாருமே அரசு வேலைக்கே போலனா. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள்ல ஒரு பகுதி இதுவரை எந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லையோ அந்த குடும்பத்தில் படித்த பட்டதாரி குழந்தைகளுக்கு அந்த வேலை போகும். இது எல்லா இடத்திலும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். காரணம், உங்களுடைய பையனோ பொண்ணோ ராஜா ராணி மாதிரி அரசு வேலையில் உட்கார்ந்தா தான் அரசாங்கம் உங்களுக்காக வேலை செய்து நீங்க நம்புவீங்க. உங்களுடைய பையனும் படிச்சிருக்கான், உங்களுடைய பொண்ணும் படிச்சிருக்கு. ஆனா சில குடும்பத்தில் 3 தலைமுறை 4 தலைமுறையாக அரசு வேலையில் இருக்கிறான். உங்க குடும்பத்தில் படித்திருந்தா ஒரு பகுதி அரசு வேலை உங்களுக்காக ரிசர்வேஷன் செய்து வைத்திருப்போம். உங்கள் குழந்தைகள் மட்டும்தான் அந்த வேலைக்கு வரும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2வது உரிமை. அம்மா, நம்ம டாஸ்மார்க்க மூட போறோம், வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம், அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல 33% டாஸ்மார்க்கை எடுத்துருவோம். 2வது ஆண்டுல அடுத்த 33%, 3வது ஆண்டு முடியும் பொழுது 100% டாஸ்மார்க் தமிழகத்தில் காணப்படும். ஆனால் முதல் நாள் கள்ளுக்கடையை திறக்க போகுது. ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க. ஜனநாயகம், ஜனநாயகம் இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க. வாயை பொத்தி யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை. நாம சொல்றது டிஆர் பாலுனுடைய ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மார்க்ல வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். டாஸ்மார்க் வேண்டாம். 2 நாளைக்கு முன்னாடி மா சுப்பிரமணியன் பஞ்சு முட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்ணார். பஞ்சு மிட்டாய் எதுக்கே பஞ்சு மிட்டாய் தடை பண்றீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும், புற்றுநோய் வரும். சரிண்ணே, நல்லதுதான். உங்களுடைய ஆய்வுல பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா புற்றுநோய் வரும்னா தடை பண்ணுங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். அப்ப டாஸ்மார்க்ல போய் குடிச்சு அதனை காணிக்கிறோம். அதை ஏன் தடை பண்ணாம தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது? பஞ்சு மிட்டாய் காரங்களுக்கு ஒரு நியாயம், டாஸ்மார்க்ல வரக்கூடிய சரக்குக்கு ஒரு நியாயம். இதான் நம்ம தமிழக அரசு. இப்படித்தான் இருக்கு. 3 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய மொத்த டாஸ்மார்க்கையும் இழுத்து மூடி பூட்டி விட்டு அங்கே வேலை செய்பவர்கள் இன்னொரு வேலை செய்ய போவாங்க. கள்ளுக்கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டு யாரெல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்களோ, அம்மா நீங்க 10 பனைமரம் வச்சிருக்கிறீங்கன்னா, தென்னைமரம் 10 வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சமம். அந்த 10 பனைமரமும் 10 தென்னை மரமும் உங்க வாழ்க்கையை பார்த்து எங்கேயும் போய் நீங்க ஆட்டி கை கட்டி நிற்க வேண்டும். அதில் 168 பொருட்கள், ஒரு தென்னை மரத்திலிருந்து 168 பொருள் எடுக்கும். அதை எல்லாம் ஒரு கிராமத்திலும் குழுக்களை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்ய போறோம். முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது. சகோதரர், கிராம கோவில்களாக இருக்கட்டும், பெரும் கோவிலாக இருக்கட்டும், மக்களுடைய கைக்கு திரும்ப கொடுக்கப்படும். அவங்கள வேலையில், அரசுக்கு வேலையில். இஸ்லாமிய சகோதரர்கள் உங்க மாஸ்க நல்லா நீங்களே நடத்தும். கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் உங்க சர்ச்சை தேவாலயத்தை நீங்களே நடத்துங்க. இந்து சகோதர சகோதரிகள் நம்முடைய கோவில்களை நீங்களே நடத்துங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையாக இருக்கும். சகோதர சகோதரிகள், இது எல்லாம் நம்ம எல்லா இடத்திலும் பேச ஆரம்பிச்சோம். இது பாரதிய ஜனதா கட்சி இதற்காக வர வேண்டும். தமிழகத்திலே புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்கம்மா, 2 மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி குழந்தைங்க படிக்கிறாங்க. திமுக நடத்தக்கூடிய கான்வென்ட்டுக்கு போனீங்கன்னா 3 மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி, ஹிந்தி மொழி. திமுக நடத்தக்கூடிய கான்வென்ட்ல பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ் மொழி, ஆங்கில மொழி கட்டாயமா படிக்கணும். மார்க் இருக்கு. 3வது மொழியா நீங்க என்ன படிக்கிறீங்களோ உங்க இஷ்டத்துக்கு அதை படிக்கும். உங்களுக்கு கன்னடம் வேணுமா, உங்களுக்கு ஹிந்தி வேணுமா, உங்களுக்கு தெலுங்கு வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமா, மலையாளம் வேணுமா படிங்க, அதுக்கு ஆசிரியர் இருப்பான். ஒரு அயல் நாட்டு மொழியும் படிங்க, அதுக்கெல்லாம் மார்க் எல்லாம் கிடையாது.
அயல்நாட்டு மொழிக்கெல்லாம் படிங்க. மொழி படிக்க படிக்க ஆளுமை. குழந்தைகள் தென்காசியில மட்டும் இருக்கக்கூடாதுங்க, இந்தியாவை தாண்டி போகணும். இவங்க 2 மொழி. இன்னைக்கு முதலமைச்சர் அவரே தமிழ்நாட்டை தாண்டி போனோம்னா ஒரு இன்டர்பிரட்டருக்கு 500 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போறார். என்னையா சொல்றாங்க சொல்லுங்க. முதலமைச்சருடைய நிலைமை என்னன்னா, டெல்லி போனா வேற மொழியில பேசுவாங்கன்னு டிஆர் பாலு கூட்டிட்டு போறார். இதுல கொடுமை என்னன்னா, டிஆர் பாலுக்கு ஹிந்தி தெரியாது. இதுல கொடுமை என்னன்னா, டிஆர் பாலு 2 அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போறாங்க. திமுக காரங்க 50 வருஷமா ஏமாந்தது ஹிந்தியிலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்புல இத்தனை பேர் டெல்லியில் உட்கார்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, மொழி என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு ஆளுமையாக அவர் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 5 மொழி பேசுறேங்க, 3 மொழி தெரியும், 2 மொழி கற்றுக்கொண்டிருக்கின்றேன். காரணம், நம்முடைய அறிவை இன்னும் பெரிதுபடுத்தும். புதிய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும், புதிய புத்தகங்களை படிக்கும். ஆனா எத்தனை மொழிகள் படித்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி முதன்மையானது. உண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. எப்ப சொன்னாங்க? ஒரு தமிழ் மொழியை படிச்சுட்டு சொல்ல, 14 மொழியை படித்துவிட்டு, பிரெஞ்சு படித்துவிட்டு, லத்தீன் படித்துவிட்டு, 14 மொழியை படித்துவிட்டு மகாகவி பாரதி சொன்னான், என்னுடைய தாய்மொழி போல் எந்த மொழியும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் ஒரு மொழியை படிப்பதற்கு கூட தமிழ்நாட்டில் தடுக்கிறாங்க. தென்காசியில தாண்டி போனா பக்கத்துல ஒரு மலையாளம் பேசினா கேரளாக்காரன் மதிக்கத்தாங்க போறான். ஏன் சேச்சி, ஏன் சேட்டா, ஒரு கட்டன் சாய் கொடுன்னு கேட்டா, ஒரு மலையாளத்தை கேட்டா நல்லா தாங்க இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு. அதனால அது எப்படி பேசுவது என்று தெரிவதில் தப்பு இல்லைங்களே. அதை இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி 2026 உடைத்து காட்டும். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க. ஐயா, யாருக்கெல்லாம் 6000 ரூபாய் வருது கை தூக்குங்க. விவசாய கௌரவ நிதி மோடி ஐயா அக்கவுண்ட்டுக்கு 6000 ரூபாய் அனுப்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல, பக்கத்துல கர்நாடகா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பொழுது விவசாய பெருமக்களுக்கு அங்கே 10,000 ரூபாய், அதாவது 6,000 ரூபாய் மத்திய அரசு, 4,000 ரூபாய் மாநில அரசு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது 6,000 ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு வரும். 15,000. 6,000 ரூபாய் மோடி கொடுப்பாருங்க, அப்படின்னு அதிகப்படுத்துவாரு. 9,000 ரூபாய் நாம் கொடுப்போம். எதற்கு பிஜேபி வேண்டாங்கிறாங்க ஐயா? இவ்வளவு விஷயம் உங்க முன்னாடி நான் படிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிஜேபி வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. எத்தனையும் நடக்க வேண்டும். கல்வியை மாற்ற வேண்டும், சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும், குழந்தைகளை ஒரு அற்புதமான சமுதாயத்தில் படைக்க வேண்டும், ஆளுமைகளாக மாற்ற வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும், நீர் மேலாண்மை உயர்த்த வேண்டும், கலாச்சாரத்தை மையப்புள்ளியாக வைக்க வேண்டும். இதைத்தான் 24 வேண்டாம் என்று சொல்லுங்கள், 2026 வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஐயா, நான் சொல்வதும் மோடி கேரண்டி தான். இது பிஜேபி தமிழ்நாடு கேரண்டி இல்லைங்க ஐயா. நான் சொல்வது அனைத்தும் மோடி அவர்களுடைய கேரண்டி. எப்படி இந்தியாவிற்கு மோடி அவர்கள் கேரண்டி கொடுக்கிறாங்களோ, தமிழகத்திற்கு மோடி அவர்களுடைய கேரண்டியை நீங்க கேட்கத்தான் போறீங்க, பார்க்கத்தான் போறீர்கள். இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யத்தான் போகிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சகோதர சகோதரி, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது பெரும் தவறாக மாறிவிடும். இன்னைக்கு சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க. கடைசியாக இந்த கோவில்ல எப்ப திருப்பணிகள் நடந்தது பாத்தீங்கன்னா 1959. நம்ப முடியுதுங்களா? 1959 கடைசியாக சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கர நாராயண பெருமானுக்கு கடைசியாக திருப்பணி நடந்தது 1959. 2008 வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி என்று சொன்னார். திருநூறு பூசுவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இந்த சீமால சொல்லுவோம், இந்த திமுக காரன் நம்பாத, விபூதி அடிச்சிருவான் அப்படி. 2008 உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுக்கு வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. இன்றைக்கு மறுபடியும் விபூதி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார்கள். வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. இதையெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார். நாங்க இந்து அறநிலைத்துறை வேண்டாம் என்று சொல்வதே இதுக்குத்தான். மராமருக்கு பணியை பாருங்க, தெப்பக்குளத்தினுடைய சீரமைப்பு பணியை பாருங்க, கோவிலுடைய தங்கத்தேரை போயெல்லாம் எட்டி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த கோவில் இல்லாத ஒரு அநியாயம் ஐயா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயம். அப்படியே ரத்தம் புதிப்பது. உங்க கோவில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை கட்டி வச்சிருக்காங்க. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் அந்த அநியாயத்தை பார்த்தது. இங்க இருக்கக்கூடிய கோவில்ல உள் வளாகத்துல, கோவிலுக்குள்ள உள் வளாகத்துல கொடிமரத்துக்கு பக்கத்துல
அறநிலைத்துறை ஒரு கழிப்பறை கட்டி வச்சிருக்கு. நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சா யாரெல்லாம் நீங்க நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போறீங்களோ உன்னிப்பாக கோவிலினுடைய உள் வளாகத்துல கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை இருக்கிறதா இல்லையா என்பதை பத்திரிகை நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்னிறுத்தி எழுதக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வைக்கிறேன். ஐயா, ஒரு பானை சோறுக்கு ஒரு பானை இருக்கக்கூடிய சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அறநிலைத்துறை செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவில் ஒரு அரிசி போல மரியாதை இல்லை சாமிக்கு. உண்டியல் பணத்தின் மீது கண், ஆகம விதிகள் எல்லாம் தாண்டி இவன் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றான். அதனால் அறநிலைத்துறையை ஒழிக்க வேண்டியது நம்முடைய சபதம் மட்டுமல்லைங்கய்யா, நம்முடைய வேள்வியாக நம்முடைய தவமாக இருக்க வேண்டும். எல்லாம் வெளியெடுப்பீர்கள். இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி நண்பர்கள் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அண்ணாமலை போற பூச்சாண்டி மாதிரி இருக்காங்க, தாடி அதிகமா வளர்ந்து போச்சுங்க, யாத்திரையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், வேள்வியாக நடக்கும். இன்னைக்கு சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க, அண்ணாமலையை பாரு, எனக்கு என்ன சொன்னாங்க, பூச்சாண்டி மாதிரி இருக்காரு, அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னாங்க ஐயா, தென் தமிழகத்துல மாயாண்டி கடவுளை தரிசிக்கக்கூடிய மண்ணில் அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்கானாங்க ஐயா. மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக எல்லோரும் பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும், திருநூறு பூசுகின்ற ஆண்டினுடைய பெயர் பூச்சாண்டி. நானும் உங்களை போல எப்பொழுதும் திருநூறு இல்லாம வெளியே வரவே மாட்டேங்க, என்னுடைய அடையாளம் அது. இன்னைக்கு மற்ற கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிட்டு எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திருநூறு அழிச்சா ஓட்டு போட்டுருவாங்க. நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அதே நேரத்தில் இன்னொருவருடைய தர்மத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க போவது கிடையாது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இலக்கணம் சகோதர சகோதரிகளே. அதனால் மாயாண்டி இருக்கக்கூடிய இந்த மண், மாயாண்டி காக்கக்கூடிய மண். அதனால அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்றேன், கொஞ்சம் கருப்பா இருக்கிற கருப்பணசாமின்னு பேர் வச்சிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. மாயாண்டி வச்சாச்சு, பூச்சாண்டி வச்சாச்சு, அடுத்த பங்காளி கட்சிகளை கருப்பணசாமி சொல்லிட்டீங்கன்னா முழுமையாக என்னுடைய ஆன்மீக பயணம் முடிந்துவிடும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரையும் பங்காளி கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்கள் நேரமாச்சு, கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, நகராம் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. இது நம்முடைய கட்சி, நம்முடைய யாத்திரை, நம்முடைய வேள்வி, நம்முடைய தேர்தல். மோடி அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்று உங்களுடைய வேள்வியை பார்த்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அழைப்பையும் வைத்து விட்டு செல்கின்றேன். 27ஆம் தேதி பல்லடத்துல மத்தியானம் 2 மணிக்கு திருப்பூர்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு விழா. 28ஆம் தேதி அங்க மோடி வர்றாரு. 28ஆம் தேதி திருநெல்வேலிக்கு மோடி அவர்கள் வருகின்றார். ஆனால் தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் கட்டாயமாக 28ஆம் தேதி சரியாக 10:30 மணிக்கு திருநெல்வேலியில நீங்கள் மோடி அவர்களை பார்த்து உங்களுடைய அன்பை எல்லாம் செலுத்துவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக மோடி அவர்களை தேர்தலுக்கு முன்பு தென்காசிக்கு கூட்டி வருவதற்கு முயற்சி எடுத்து கூட்டி வருகிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க திருநெல்வேலிக்கு மோடி அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கனிம வள கொள்ளையை பத்தி பேசி கொடுக்கிறாங்க. எத்தனை கொள்ளையை பத்தி பேசுறதுங்க, வேட்டி கொள்ளையிலிருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து. ஐயா, கனிம வள கொள்ளை இன்னைக்கு தென்காசியில் அவங்க அடிக்கிற கனிம வள கொள்ளை இன்னும் கொஞ்ச நாள்ல ஆத்து மண் இருக்க போறதில்லை, கொஞ்ச நாள்ல மழை இருக்க போறது இல்லைங்க. அதனால் இதை பற்றி நான் பேசுவதை விட செயலை நாம் காட்ட வேண்டும் என்றால் திமுகவை எடுத்துருங்க, மலைகளை ஆறுகளை காப்பாத்துங்க. நீங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து கனிம வள கொள்ளையை தடுத்து மறுபடியும் இது ஒரு பசுமை பூமியாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை குறித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நல்லா நீங்க இருக்கணும். நிச்சயமா 2024 பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்கள் ஆதரவு இருக்கணும். 28ஆம் தேதி மோடி ஐயாவை பார்ப்பதற்கு நீங்கள் திருநெல்வேலியில் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி பிரதம மந்திரிகளுடைய வேலை உருவாக்க திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய திரு அருண் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிரதம மந்திரிகளுடைய இ-சேவா திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய திரு நாகராஜ் அவர்கள், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக
மூலமாக பலன் பெற்றிருக்கக்கூடிய திரு மாரியப்ப சாமி, இலவச வீடு திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கக்கூடிய திரு ஐவன் அவர்கள், பிரதம மந்திரியினுடைய விவசாய கௌரவ நிதி மூலமாக பலன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயி திரு நாகராஜன் அவர்கள், கூட்டம் நடந்து கொண்டிருப்பதாக இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும்